வணக்கம். இன்னைக்கு நாம பழனியில் 15 வருஷமா வெற்றிகரமாக இயங்கிட்டு வர பிரில்லியன்ட் கிட்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலுக்கு தாங்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழனி பெரியார் சாலை சண்முகபுரத்தில் தாங்க இருக்குது. உழவர் சந்தை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு உள்ளே வரும். அதில் வந்தீங்க அப்படின்னா கடைசியாக இந்த பிரில்லியன்ட் ஸ்கூல் தான் வந்து அமைஞ்சிருக்கு. 1 ஏக்கர் பரப்பளவில் கிட்டத்தட்ட ஒரு 350 குழந்தைகள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான பள்ளி இந்த பிரில்லியன்ட் கிட்ஸ் அண்ட் நர்சரி பிரைமரி ஸ்கூல். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழனிலேயே முதல் முறையாக இந்த மாண்டசாரி டீச்சிங் மெத்தடை முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது இந்த பிரில்லியன்ட் கிட்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் தாங்க. இவங்களோட இன்னொரு கிளையான பிரில்லியன்ட் கிட்ஸ் குளோபல் ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூல் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கணக்கம்பட்டி அந்த ஜீவசமாதி சித்தரையா கோயிலுக்கு போகிற வழியிலேயே வந்து மெயின் ரோட்டில் அதுவும் மிக பிரம்மாண்டமான பள்ளியாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படிங்கிறனால வர்ற குழந்தைகள் எல்லாம் வந்து ஒரு கலர்ஃபுல் அண்டு ஜாய்ஃபுல்லாக வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிறனால இப்படி ஒரு டெக்கரேஷன் பண்ணி அவங்கள வந்து ஒரு வெல்கம் போர்ட்டுக்குள்ளே நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து குழந்தைகளை அந்த ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்குள்ளே வரும்போதே ஒரு என்ஜாயபிள் மெமரபிள் மொமெண்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இதில் நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி அழகழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்த மாதிரி கலர்ஃபுல்லாகவும் என்ஜாயபுளும் இருந்தால் தான் உங்களுக்கு குழந்தைகளுக்குமே அந்த முதல் நாள் வந்து அழுகாமல் ஓரியாடாமல் அவங்களும் வந்து சந்தோஷமாக ஸ்கூலுக்குள்ளே வருவாங்க. பிள்ளைகளும் நல்லா ஹாப்பியாக வந்தாங்க. Parents, teachers, elders and my friends. Do my best in studies and other activities. பிரில்லியன்ட் கிட்ஸ் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைண்டமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு க்ரியேட்டிவான சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஒரு பிரைண்டமிக்ஸ் லேபில் வந்து குழந்தைங்க அவங்களோட டைமை க்ரியேட்டிவாக என்ஜாயபுளாக மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாகவும் அவங்களுடைய தனித்திறன்களை வளர்த்துக்கிற மாதிரியான கேம்ஸு புக்ஸு நிறைய ப்ராக்டிக்கல் ஒர்க்ஸ் மூலியமாக அவங்க வந்து இன்டெலிஜென்ஸாக ஐக்யூ லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய லேப்ஸு அடிஷ்னலான பல விஷயங்கள் படிப்பு தாண்டி குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இங்கே வந்து அமைஞ்சிருக்குங்க. இது நம்ம மாண்டசரி லேப் சார். இங்கே வந்து நாங்கள் இதை 4 ஏரியாஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் லைஃப், அரித்மெட்டிக், சென்சோரியல், லாங்குவேஜ் அப்படின்னு 4 ஏரியாஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படின்னா என்னென்னா, நாங்கள் வந்து இது எல்லாமே டெய்லி லைஃப்பில் நம்ம பண்ணுற விஷயங்கள் தான். ஜஸ்ட் வந்து ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு ஆப்ஜெக்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இப்போது இந்த ஸ்பூன்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. லைக்வைஸ் அதே மாதிரி அதுலேருந்து நெக்ஸ்ட் சைஸ் உள்ள ஆப்ஜெக்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அண்ட் அதிலே ஃபைன் பார்ட்டிகல்ஸாக மைன்யூட்டாக இருக்க ஆப்ஜெக்ட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. அண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படிங்கும்போது நம்மளோட ரிஸ்ட் மசில் அண்ட் திஸ் ஃபைன் நர்வ்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, யாரையும் நம்பி ரிலையன்ஸாக இல்லாமல். ஸோ அவங்களால இந்த ஷர்ட் பட்டன்ஸை வந்துட்டு இந்த ஜிப் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது அண்ட் இதை ஃபாஸ்டனர்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜக்ல இருந்து வாட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து எதுக்கு அப்படின்னா, அவங்களால வந்து தன்னோட டாஸ்க்கை பண்ணிக்க முடியறது ஒரு விஷயம். இன்னொன்று உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஓகே நான் யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப்பில் they'll be very active and they can do their own things. இங்கே ஃபுல்லாகவே நாங்கள் சாஃப்ட் டாய்ஸ் வச்சுருக்கோம். சாஃப்ட் டாய்ஸோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாதிரி கம்ஃபர்ட் கொடுக்கும். சின்ன குழந்தைங்க ப்ரீ ஸ்கூல் வரவங்க எல்லாரும் ஸோ எமோஷனல் சேஃப்டி, அவங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி இருக்கும். பேரண்ட்ஸை விட்டுட்டு இன்னொரு அடல்ட்டை பார்க்கும்போது they'll be feeling very anxious. அப்போது இந்த சாஃப்ட் டாய்ஸ் வந்துட்டு அது அவங்களோட ஆல் தி சென்சோரியல் ப்ளஷர்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இந்த கலர், இந்த டெக்ஸ்சர் இதெல்லாமே அவங்களோட 5 சென்சஸ் ஸ்டிமுலேட் பண்ணும்போது ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அண்ட் சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் கொடுக்கும். ஸோ புது இங்கிலீஷ் லாங்குவேஜில் இப்போ நாங்கள் ஸ்டோரி சொல்லும்போது வில் பி யூசிங் திஸ். இதை யூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு புது டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட வொக்காபுலரி பில்ட் ஆகும். இந்த மாதிரி தனித்தனி லேப்ஸ் மட்டும் இல்லாமல் கிளாஸ் ரூம்ஸ்லேயே ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக இவங்க பல விஷயங்களை டீச் பண்ணுறாங்க. என்னென்னு பார்ப்போம் வாங்க. This is kindergarten activity room. 1 hour we will give for this activity. 1 hour வந்து KG ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கேஜ் பண்ணுவோம். இது வந்து ட்ராமாட்டிக் பிளே ஏரியா. இங்கே வந்து டாக்டர் செட்டப் இருக்கும். இது மூலிமா நிறைய அவங்க கற்றுப்பாங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறது மூலிமா நம்பர்ஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் திஸ் இஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா. போலீஸ் இருக்காங்க. இங்கே வந்து பப்ளிக் வந்து கம்ப்ளைண்ட் எழுதுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸே எழுதுவாங்க இந்த மாதிரி. ஓகே, திஸ் இஸ் குக்கிங் ஏரியா. குக்கிங் ஏரியாவில் குக்கிங் வித்தவுட் ஃபயர், ஜூஸ் மேக் பண்ணுறது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸாக மேக் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் இஸ் ஆக்டிவிட்டி ஏரியா.
இங்க வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில் அண்ட் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் எல்லாமே வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸாவே பண்றதுனால எல்லாமே அவங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இப்படி சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்றதுனால எல்லாமே அவங்களுக்கு ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட் கண்டிப்பாவே கிடைக்கும். ஸோ 1 hour வந்து கேஜிக்கு நாங்கள் இப்படி தான் என்கேஜ் பண்ணுவோம். B at bat, K at cat, T at tab, K at cap, in at map, a red bed. The man with the can. A cat sat on the mat. பிரில்லியன்ட் கிட்ஸ் ஸ்கூலோட ஒரு முக்கியமான ஃபீச்சரே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஜி ஸ்டூடெண்ட்ஸே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கிலீஷ் வந்து படிக்கிறாங்க, அழகாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளீனாக அந்த சென்டென்ஸை வந்து படிக்கிறாங்க, மீனிங்கும் புரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இன்னொரு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிங்க. குழந்தைகளுக்கு வந்து கைகளை ஏன் சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம வந்து சோப் போட்டு கழுவிட்டு கைகளை கழுவுனதுக்கு அப்புறம் தான் வந்து சாப்பிடணும், அதுக்கு என்ன வந்து முக்கியமான ரீசன் அப்படிங்கிறத எவ்வளோ ப்ராக்டிக்கலாக சொல்லித்தராங்க பாருங்களேன். அதாவது வந்து ஜேம்ஸ் மாதிரி ஒரு பவுடரை வாட்டரில் வந்து அவங்க அதை தூவி விட்டுட்டு அது மேலே விரல் வச்சா அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்குது. அதே நம்ம வந்து ஒரு சோப் போட்டு கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியில் கை வைக்கும்போது ஜேம்ஸ் எல்லாம் வந்து எப்படி விலகி போகுது, கைகள் சுத்தமாக இருக்கும்போது ஜேம்ஸ் வந்து நம்மளே கிட்டவே நெருங்காதுங்கிறத அழகாக வந்து புரிய வைக்கிறாங்க. இது மூலிமா குழந்தை ஈஸியாகவும் கற்றுக்குறாங்க, மறக்கவும் மாட்டாங்க. கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்க வந்து கற்றுக்கிட்டதை எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை எப்படி வந்து அவங்க டெலிவர் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் பார்த்தீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் டைமுங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கேம்ஸ் மூலியமாக அவங்களோட பிரெயின் ஃபிசிக் எல்லாத்தையுமே ஆக்டிவாக வச்சுக்கிறது எப்படி, அதே மாதிரி வந்து அவங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரியான கேம்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸையே அழகான கேம்ஸ் மூலிமா குழந்தை எவ்வளோ ஈஸியாக கற்றுக்குறாங்கன்னு பார்த்தீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ் மூலியமாக இங்கிலீஷையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே வந்து இவங்க குழந்தைகளை வச்சு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸு இதெல்லாம் இவங்க வந்து இப்படி ரெகுலராக பண்ணுறதுனால குழந்தைங்க புதிய நபர்களோ இல்லை யாராவது புதுசாக பார்த்தாங்கன்னா அவங்ககிட்ட எந்த தயக்கமும் இல்லாமல் தைரியமாக போய் பேசுகிறாங்க, ஃபியர்லெஸ்ஸாக இருக்காங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. என்கிட்ட எல்லோரும் வந்து ரொம்ப ஒரு போல்டாக பேசுனாங்க. அது வந்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு அப்படி ஒரு பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டையும் உருவாக்கி கொடுக்குது. அதே மாதிரி பிரில்லியன்ட் கிட்ஸ் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா 20:1 அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் ரேஷியோவில் வந்து இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களுக்கான சிலபஸ், படிப்பு எல்லா விஷயங்களுமே கரெக்டாக போய் சேர்ற மாதிரி வந்து செயல்படுத்தியிருக்காங்க. கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸு, அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய கலைகளான சிலம்பமும் இங்கே வந்து சொல்லித்தர்றாங்க. எல்லா விஷயத்துக்கும் தனித்தனியான கோச்சஸ், ட்ரெயினர்ஸ் வந்து இவங்க ப்ரொஃபஷ்னலாக அவங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மூலியமாக இவங்களுக்கு வந்து சிலம்பம் சொல்லித்தராங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரில்லியன்ட் கிட்ஸ் ஸ்கூலில் ஸ்கேட்டிங்கும் வந்து இருக்குங்க. நிறைய குழந்தைகள் ஆர்வமாக ஸ்கேட்டிங் கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து வெளியில் போய் நிறையா ஸ்கூல்ஸ் கலந்துக்கிற காம்படிஷன்லையும் கலந்துக்கிட்டு வெற்றியும் பெற்றிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த காம்படேட்டிவ் வேர்ல்டுக்கு குழந்தைக்கு வந்து எந்த அளவுக்கு நாலேஜ், என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கணுமோ அது எல்லாத்தையுமே இவங்க வந்து ஸ்கூலுக்குள்ளேயே எல்லாத்தையும் சொல்லித்தராங்க. அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ப்ளே ஏரியா. இப்போ ஸ்கேட்டிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, சிலம்பம் ஸ்கேட்டிங், அது ஒரு கிரவுண்டுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தைய உட்காந்துருக்கிறது, இது வந்து இன்னொரு ப்ளே ஏரியா. இங்கே வந்து உங்களுக்கு ஜிம்னாஸ்டிக், பாக்ஸிங் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜிம்னாஸ்டிக்கு தனி கோச் இருக்கிறாங்க. ஸோ குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க வந்து இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணி அழகாக பொறுமையாக பாதுகாப்பாக எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும்னு சொல்லி அவங்க சொல்லித்தராங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா எல்லா பசங்களும் இப்போ குழந்தைகளும் வந்து
ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எல்லாத்துலேயுமே வந்து கலந்துக்கிட்டாங்க. தலைகீழாக நிற்கிறதாகட்டும், அந்த மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அப்படியே செயின் மாதிரி ரோல் ஆகி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே நமக்கே பிரமிப்பாக இருந்ததுங்க. எல்லா பசங்களும் ஹாப்பியாக வந்து இன்ட்ரெஸ்டடாக இதில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிண்டர் கார்டன் ப்ளே ஏரியாங்க. இதிலேருந்து அப்படியே உள்ளே போனோம்னா மாண்டசரி லேபு. எவ்வளோ பெரிய லேப் பார்த்தீங்களா மாண்டசரிக்கு. ஸோ இதுலேயே நிறைய 4-5 செக்ஷன்ஸ் இருக்குது. இதிலேருந்து அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு சின்ன ஸ்விம்மிங் ப்ளே பூல் ஒன்று இருக்குதுங்க. அங்கே தண்ணியில் வாட்டர் கேம்ஸ் விளையாடுற மாதிரி பால்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு யோகா கிளாஸும் வந்து நடக்குது. பெரிய ஸ்பேசியஸான ஒரு ஸ்கூலுங்க நம்ம பிரில்லியன்ஸ் கிட்ஸ் ஸ்கூலு. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா பிரமிப்பாக இருக்கும். அவ்வளோ கிரவுண்ட்ஸு 2-3 கிரவுண்டு இருக்குது. அதே மாதிரி 2 ஃப்ளோர் கொண்ட பெரிய பில்டிங்கு, இந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸோட, ஏகப்பட்ட லேப்ஸோட, நல்ல ஸ்பேசியஸான இடத்துல பிரமாதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது தான் வந்து பிரில்லியன்ட் கிட்ஸ் ஸ்கூலுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே படிக்கிற குழந்தைகளுக்கு டெய்லியுமே வெஜிடபிள் சூப்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாமே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சூப்புமே எல்லாமே டேஸ்ட்டாக குடிச்சிட்டு அவங்க வந்து தங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அடுத்து கிளாஸுக்கு போய் படிக்கிறதாகட்டும், இல்லை கேம்ஸில் போய் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க பிள்ளைகள்லாம். இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல வந்து பசங்க எல்லாமே டெய்லியுமே செஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இங்கேருந்து போய் விளையாடி நிறைய காம்படிஷன்ஸில் இந்த ஸ்கூல் மாணவர்கள் வந்து பரிசுகளும் வென்று வந்திருக்கிறாங்க. செஸ்ஸுக்குன்னு தனியாக கோச் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையே அவங்களுக்கு வந்து ட்ராயிங்ஸ், அதாவது வந்து இந்த ஓவியங்களில் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்களும் சரி, ஜென்ரலாகவே எல்லா குழந்தைகளுக்குமே இவங்க வந்து ட்ராயிங் ப்ராக்டிஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கிண்டர் கார்டன் ப்ளே ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இவங்க வந்து கேம்ஸ்க்கான அசசரிஸ் எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கிற விதமாக ரொம்ப எனாஃபாக எல்லாமே பார்த்து செஞ்சுருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த கேம்பஸே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விளையாட்டு உபகரணங்களும் சரி நிறைய வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த கிண்டர் கார்டனுக்கான இன்னொரு ப்ளே ஏரியாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து 2-3 ப்ளே கிரவுண்ட் பார்த்தோம். இதில் இன்னொரு ப்ளே ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் கேம்ஸ், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் டாய்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கேயும் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை என்ன வேணுமோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடிக்கலாம், தனியாகவும் அவங்க என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா இடத்துலையுமே டீச்சர்ஸ் வந்து கூட இருந்து எல்லாரையுமே இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கான ஹெல்த் செக்கப்ஸும் இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஐக்யூ அசஸ்மெண்ட்டும் ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் வச்சு கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ப்ளே பூல். குழந்தைங்க வந்து சின்னதாக வாட்டர் கேம்ஸ் விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இங்கே வந்து இந்த பால்ஸ் வச்சு விளையாடுவாங்க. இது தாங்க மெயின் ப்ளே கிரவுண்டு. ஸோ இங்கே வந்து ஃபுட்பால், வாலிபால் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க கொஞ்சம் செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்கெல்லாம் வந்து 5th வரைக்கும் இருக்கவங்க இங்கே வந்து விளையாடுவாங்க. ஸோ நல்ல ஒரு அருமையான ஸ்பேசியஸான எல்லா ஃபெசிலிட்டிஸும் எனாஃபாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான பள்ளி தான் நம்மளுடைய பிரில்லியன்ட் கிட்ஸ் மாண்டசாரி ப்ளே ஸ்கூலுங்க. ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு என்கொயரிஸ், தகவல்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணி பேசுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் லேப்ஸ் இருக்குது. அதுபோக உங்களுக்கு வந்து எல்சிடி ஸ்க்ரீன் மூலியமாக டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸும் செட் பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வீக்லி தீம்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி போதுமான பேருந்து வாகன வசதிகள் இருக்குது. பழனி சுற்று வட்டாரத்தில் எங்கே இருந்தாலும் உங்கள் குழந்தைய பாதுகாப்பாக பள்ளி வந்து போகிறதுக்கான போக்குவரத்து வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் கணக்கம்பட்டியில் இருக்க கோம்பப்பட்டி ரோட்டில் இவங்களுடைய பிரில்லியன்ட் கிட்ஸ் குளோபல் ஸ்கூல் வந்து பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸில் 12th வரைக்கும் இருக்குது. இயற்கை எழில்மிகு சூழலில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குங்க இந்த பள்ளி கணக்கம்பட்டியில். இந்த அருமையான பள்ளிகளில் கல்வியை படித்து முடித்து வெளியே வரக்கூடிய மாணவர்கள் இந்த பள்ளியின் பெயர் போலவே உண்மையிலேயே பிரில்லியண்ட்டாக தான் இருப்பாங்க. நம்ம பழனி பிரில்லியன்ட் கிட்ஸ் ஸ்கூலில் வர ஜூன் 9 ப்ரீகேஜி அண்ட் பிளே குரூப்புக்கான கிளாஸஸை ரீஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கான அட்மிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. 1.25 வயசான குழந்தைகள் முதற்கொண்டே நீங்கள் இங்கே வந்து அட்மிஷன் போடலாங்க. அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.